மின்துறையை தனியார் மயமாக்கிய புதுச்சேரி அரசுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று காலை கட்சியின் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் தலைமையேற்றார். பொதுச் செயலர் பேராசிரியர் ஏ. மு. ராஜன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்து 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவது, 3வது அணி அமைப்பது பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் கவர்னர் சி. பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தனியாக தேர்வாணையம் அமைத்த கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கிய புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாசுபட்ட குடிநீர் அருந்தி உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் தூய்மையான குடிநீரை வழங்க புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்பட்டு வந்த இலவச அரிசியை தொடர்ந்து வழக்கு வலியுறுத்தப்பட்டது உட்பட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.